இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ ஆன்லைன் லவ் ஸ்டோரிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பட் இதுவே 20 வருஷத்துக்கு முன்னாடி 2005 யோசிச்சு பாருங்கள். தாமஸ் மொன்ட்காமரி 47 வயசு கல்யாணமாய் 2 பொண்ணுங்க இருக்கிற ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் ஆன்லைனில் போய் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறான். அந்த ஃபேக் அக்கௌண்ட்டில் அவனுக்கு 18 வயசுன்னு போர்ட்ரே பண்ணிக்கிறான். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு 18 வயசு ஜெஸ்ஸிக்கிட்ட இருந்து மெசேஜஸ் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மெசேஜஸ்லேயே பேசி மெசேஜஸ்லேயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் ஜெஸ்ஸிக்கு தாமஸ் பற்றி உண்மை தெரிய வருது. தாமஸ் பற்றி ஜெஸ்ஸிக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லவ்க்குள்ளே 22 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரையன் உள்ளே வரான். பிரையன் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் லவ் ட்ரையாங்கிளாக மாறுது. இது லவ் ட்ரையாங்கிளாக மாறினதுக்கப்புறம் ஜெலசி அண்ட் ஏமாற்றம்னால யார் ஜெயிலுக்கு போகிறான் அண்ட் யார் இந்த உலகத்தவே விட்டு போகிறான்னு இந்த கேஸில் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் ஸ்ரவன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தின் லைன். ஒரு மெலிசான கோடு. கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க நல்லவங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிரிமினல்ஸ். தாமஸ் மொன்ட்காமரி ஒரு 47 வயசு மிடில் ஏஜ்ட் மேரிட் மேன். அவனோட ஒய்ஃப் அண்ட் 2 குழந்தைங்களோட கென்டக்கி யூஎஸ்ஏல வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கென்டக்கியில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். தாமஸ் அவனோட ஃபேண்டசி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அண்ட் ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அப்போ டீனேஜர்ஸ் மத்தியில் இருந்த பாப்புலர் கேமிங் வெப்சைட் போகோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறான். அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் மெரீன் ஸ்னைப்பர்னு வச்சுட்டு அந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் தாமஸ்க்கு 18 வயசு அண்ட் அவன் யூஎஸ் மிலிட்ரியில் மெரீன் ஃபோர்ஸில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு அவன் அந்த வெப்சைட்டில் டீனேஜர்ஸ் கூட சேட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டால் ஹாட் பிளாண்டுங்கிற யூசர் நேம்லேருந்து அவனுக்கு இன்ஸ்டன்ட் மெசேஜ் வருது. கொஞ்ச நாள் 2 பேரும் மெசேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் டால் ஹாட் பிளாண்ட் அவங்களோட உண்மையான பேர் தாமஸ்க்கு சொல்கிறாங்க. மெசேஜில் என் பேர் ஜெஸ்ஸி, நான் சீனியர் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட் பால் பிளேயர் அண்ட் நான் வெஸ்ட் வர்ஜீனியாவில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ணி 48 வயசு தாமஸ், என் பேர் டாமி, எனக்கு 18 வயசு ஆகுது அண்ட் நான் யூஎஸ் மிலிட்ரியில் மெரீன் ஃபோர்ஸில் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது வரைக்கும் நார்மலாக மெசேஜஸில் பேசிகிட்டு இருந்தவங்க மெசேஜஸில் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தாமஸும் இதெல்லாம் ஆன்லைனில் தான் நடக்குது அண்ட் கண்டிப்பாக ஜெஸ்ஸியை மீட் பண்ண போகிறதில்லன்னு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவனோட ஃபேண்டசி லைஃப்பை வாழ்ந்து மறுபடியும் 18 வயசு டீனேஜராக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளர்ட்டி சேட்டை கண்டினியூ பண்ணுறான். ஜெஸ்ஸி டாமி ஆன்லைனில் சொல்கிறதுல உண்மை நினச்சி அவனை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைன் ஃப்ளர்ட்டிங் சூடு பிடிச்சி ஆன்லைன் ரொமான்ஸாக மாறுது. 2 பேரும் ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க ரொமான்ஸை ஃபோனில் கண்டினியூ பண்ணுறாங்க. பட் ஜெஸ்ஸிக்கு டாமி 47 வயசு தாமஸ்ன்னு தெரியாது. அவங்களோட சேட்ஸ் அண்ட் ஃபோன் கால் செக்ஷுவலாக மாறுது. ஜெஸ்ஸி டாமிக்கு அவங்களோட ஃபோட்டோ அண்ட் லவ் லெட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. தாமஸ் ஜெஸ்ஸியோட ஃபோட்டோ அண்ட் அந்த லவ் லெட்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அவன் கேமாக நினச்சிட்டு இருந்த ஆன்லைன் ரொமான்ஸ் சீரியஸாக மாறுது. அவனவே அறியாமல் அவன் இந்த கேம்குள்ளே டீப்பாக உள்ளே போயிட்டான். ஜெஸ்ஸி அவனுக்கு அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவனோட ஆண்மையை தூண்டுற மாதிரி இருந்தது. தாமஸ்க்கு இந்த சோ கால்ட் ஆன்லைன் லவ் ஒரு ட்ரக்காக மாறிடுச்சு. அவன் ஜெஸ்ஸி கூட சேட் பண்ணுறதுக்கு அண்ட் அவங்க கூட ஃபோனில் பேசுகிறதுக்கு அடிமையாயிட்டான். டெய்லி ஜெஸ்ஸி கூட பேசாமல் அவனால் இருக்க முடியல. தாமஸ் 47 வயசு கல்யாணமானவன் அண்ட் அவன் 18 வயசு ஜெஸ்ஸி கூட இப்படி பேசுகிறதுலாம் தப்புன்னு தெரிஞ்சும் அவனால் ஸ்டாப் பண்ண முடியல. போக போக ஜெஸ்ஸி இன்னும் நிறைய லெட்டர்ஸ் அண்ட் ஒரு படி மேலே போய் அவங்களோட ரெட் அண்டர்வேர் அந்த லெட்டர்ஸ் கூட சேர்ந்து அனுப்புகிறாங்க. தாமஸ் மெரீன் யூனிஃபார்மில் இருந்த அவனோட 30 வயசு பழைய ஃபோட்டோஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஜெஸ்ஸிக்கு அனுப்புகிறான். அவங்க ஃபீலிங்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஜெஸ்ஸி டாமிக்கு ஐ லவ் யூ ஆல்வேஸ் அண்ட் ஃபார் எவர் டாமி அப்படின்னு அனுப்புகிறாங்க. அதுக்கு டாமி ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் திஸ் வே அப்படின்னு சொல்கிறான். தாமஸ் அவனோட பொண்டாட்டி அண்ட் 2 குழந்தைங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு டெய்லி ஜெஸ்ஸி கூட ஃபோனில் விர்ச்சுவல் செக்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இவ்வளோ நடந்தும் அவங்க ஒரு நாள் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை. எல்லாமே ஆன்லைன்லேயே நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆன்லைன் ஃபேண்டசி லவ்னால தாமஸ் ரியாலிட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருந்தான். ஜனவரி 2006 ஒரு கட்டத்தில் உண்மை எது பொய் எதுன்னு கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் தாமஸ் அவனுக்கே ஒரு லெட்டர் எழுதிக்கிறான். அந்த லெட்டரில் 47 வயசு தாமஸோட லைஃப் இன்னையோடு முடியுது அண்ட் அதுக்கு பதிலாக 18 வயசு டாமி அந்த பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணிட்டான் அண்ட் டாமி அவனோட காதலி ஜெஸ்ஸி கூட வெஸ்ட் வர்ஜீனியாவில் போய் வாழ போகிறான் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். இப்படியே டெய்லி போயிட்டு இருந்தது. பட் ஒரு நாள் தாமஸோட பொண்ணு அவனோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதே டைம் பார்த்து ஜெஸ்ஸி டாமிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு தாமஸோட பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. தாமஸோட ஒய்ஃப் ஜெஸ்ஸி அண்ட் தாமஸோட சேட்ஸை படிக்கிறாங்க. அந்த சேட்லாம் படித்த உடனே தாமஸோட ஒய்ஃபுக்கு தாமஸ் ஆன்லைனில் டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான் அண்ட் இவ்வளோ கீழே இறங்கி ஒரு 18 வயசு பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி அவங்க கூட கள்ளக்காதல் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க.
இதுக்கப்புறம் தாமஸோட ரூமை போய் சர்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது தாமஸோட ஒய்ஃப்க்கு ஜெஸ்ஸியோட ஃபோட்டோ அண்ட் அவங்க அனுப்பிச்ச லெட்டர்ஸ் அண்ட் அந்த ரெட் அண்டர்வேர் கிடைக்குது. தாமஸோட ஒய்ஃப் அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கை தாமஸை நம்பி நாசமாக போகக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவோட ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. தாமஸோட ஒய்ஃப் அந்த லெட்டரில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பாயிண்ட் அவுட் பண்ணி சென்டரில் இருக்கிறது என்னோட 47 வயசு ஹஸ்பண்ட் தாமஸ் அண்ட் சைடில் 2 பேர் இருக்கிறது எங்கள் 2 பேர்த்தோட பொண்ணுங்க அண்ட் தாமஸ் ஆன்லைனில் 18 வயசுன்னு போய் சொல்லி உன்னை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி தாமஸோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த லெட்டரை படித்ததுக்கப்புறம் அவங்களால இதெல்லாம் நம்பவே முடியல. அவங்க கோவத்தில் தாமஸ்க்கு நமக்குள்ளே இருந்தது எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் நீ பண்ணதுக்கு உன்னை ஜெயிலில் போட்டால் கூட தப்பு இல்லை அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. பட் ஜெஸ்ஸினால் இது எல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கவே முடியல. ஒரு வேளை டாமியை பிடிக்காதவங்க யாராவது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவங்களுக்கு அனுப்பியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெஸ்ஸி அதே கேமிங் வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அந்த வெப்சைட்டில் தாமஸ் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு யூசர் நேம் பீஃப் கேக் கூட கனெக்ட் ஆகிறாங்க. இந்த நபர் 22 வயசு பஃபலோ ஸ்டேட் காலேஜோட ஸ்டூடெண்ட் பிரையன் பேரட். அவங்க தாமஸ் வேலை பண்ணிட்டு இருந்த அதே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பிரையன் கூட பேசினதுக்கப்புறம் ஜெஸ்ஸிக்கு தாமஸோட ஒய்ஃப் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தாமஸ் கூட இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் பேச்சுவார்த்தையை கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஜெஸ்ஸி பிரையன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஃப்ளர்ட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மெசேஜஸ்லாம் சேம் சேட் ரூமில் நடந்துட்டு இருந்தனால தாமஸ்க்கு ஜெஸ்ஸி அண்ட் பிரையன் பேசிகிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தாமஸ் ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணி கெட்ட வார்த்தையில் திட்டுறான். தாமஸ் இப்படி பண்ணதுனால ஜெஸ்ஸி அண்ட் பிரையன் சேர்ந்து அந்த வெப்சைட்டோட சேட் ரூமில் மெரின் ஸ்னைப்பர் 18 வயசு பையன் கிடையாது 47 வயசு தாமஸ் அண்ட் அவனுக்கு கல்யாணமாய் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு உண்மையை சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி அண்ட் பிரையனுக்குள்ளே ஓப்பனாக ரொமான்ஸ் போயிட்டு இருந்தது அண்ட் அதை பார்த்து தாமஸ்னால தாங்கவே முடியல. அவன் ஜெஸ்ஸி கூட அந்த ஆன்லைன் உலகத்தில் ரொம்ப மூழ்கி போயிருந்தான். பட் ஸ்ட்ரேஞ்சாக ஜெஸ்ஸி தாமஸ்க்கு அப்பப்போ மெசேஜ் பண்ணி ஐ மிஸ் மை டாமி அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு தாமஸ் எனக்கு 18 வயசு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு ஜெஸ்ஸி கிட்ட சொல்கிறான். பட் ஸ்ட்ரேஞ்சாக ஜெஸ்ஸி தாமஸ் கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவங்க கூட இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் தாமஸ்க்கு அவனோட ஆன்லைன் உலகம் ரொம்ப நாள் தாக்க பிடிக்கல. ஜெஸ்ஸி அவன்கிட்ட நீ ஆல்ரெடி மேரிட் அதனால நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அவங்க கூட பேசுகிறத நிறுத்தி திரும்ப பிரையன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெஸ்ஸி அண்ட் பிரையனுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இல்லாதனால அவங்க 2 பேரும் ஆன்லைன் லவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸி அண்ட் பிரையன் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. பிரையன் டிரைவ் பண்ணிவிட்டு வெஸ்ட் வர்ஜீனியா கிளம்பி போகிறான். பட் ஜெஸ்ஸி லாஸ்ட் மினிட்ல இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. தாமஸ் பிரையன் ஜெஸ்ஸியை என்கிட்டேருந்து பறிச்சிட்டான்னு ஃபீல் பண்ணி ஜெலசி அண்ட் ரிவெஞ்ச் மோடுக்கு போகிறான். அவன் வீட்டிலேருந்து கன்னை எடுத்துகிட்டு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனிக்கு போகிறான். அங்கே பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். பிரையன் அவங்களோட ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தாமஸ் அவன் கன்னை எடுத்து பிரையனை 3 தடவை சுடுறான். கன் ஷாட் சத்தம் கேட்டதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ்லாம் ஓடி வந்து வெளியே பார்க்கும்போது பிரையன் கன் ஷாட்னால இறந்து அவங்களோட பாடி பார்க்கிங் லாட்டில் இருந்தது. போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கிட்ட விசாரிச்சதுக்கப்புறம் போலீஸ் ஜெஸ்ஸி தாமஸ் அண்ட் பிரையனுக்குள்ளே இருந்த இன்டர்நெட் லவ் ட்ரையாங்கிளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தாமஸ் அடுத்ததாக ஜெஸ்ஸியை தான் கொலை பண்ண போகிறான்னு வேகமாக ஜெஸ்ஸி வீட்டுக்கு போகிறாங்க. ஆஃபீஸர்ஸ் ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போய் டோரை நாக் பண்ணுறாங்க. அங்கே கதவை திறந்தது 45 வயசு மேரி. ஆஃபீஸர்ஸ் மேரி கிட்ட ஜெஸ்ஸி எங்கே அவங்க உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. மேரி பயத்தில் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆஃபீஸர்ஸ் தாமஸுங்கிற ஒரு ஆளுனால உங்கள் பொண்ணு உயிருக்கு ஆபத்து இருக்குது அண்ட் அவன் ஏற்கனவே காலேஜ் ஸ்டூடெண்ட் பிரையனை சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் ஜெஸ்ஸி எங்கேன்னு திரும்ப கேட்குறாங்க. நாங்கள் ஜெஸ்ஸியை பார்த்துட்டு அவங்க சேஃபாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் மேரியை ப்ரெஷர் பண்ணி கேட்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்கே காத்துட்டு இருந்திருக்கு. டால் ஹாட் பிளாண்டுங்கிற யூசர் நேமை கிரியேட் பண்ணதே 45 வயசு மேரி தான். ஜெஸ்ஸி மேரியோட 18 வயசு பொண்ணு. ஆன்லைனில் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு சொந்த பொண்ணோட ஃபோட்டோ அண்ட் பேர் மட்டும் யூஸ் பண்ணது இல்லாமல் தாமஸோட ஒரு படி மேலே போய் அவனுக்கு அனுப்புனது சொந்த பொண்ணோட ஆபாசமான ஃபோட்டோஸ் அண்ட் அண்டர்வேர். மேரியும் 45 வயசு மேரிட் உமன். தாமஸ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட ஆன்லைன் உலகம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. இதில் சம்மந்தமே இல்லாமல் பிரையன் அவங்களோட லைஃபை இழந்துட்டாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது தாமஸ்க்கு மட்டும் பிரையனை கொன்னதுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. பட் மேரிக்கு 2005 காலகட்டத்தில் சைபர் லாஸ்லாம் பெருசாக இல்லாதனால அவங்க மேலே எந்த ஒரு சார்ஜஸும் வழங்கப்படல. தாமஸ் அண்ட் மேரி இவங்க பண்ணுறதெல்லாம் ஆன்லைனில் தான் நடக்குது அண்ட் இதனால் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைன்னு அவங்க ஃபேண்டசி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் இதில் தெரியாதனமாக பிரையன் வந்து மேரியை நம்பி மாட்டிக்கிறான். ஒரு பக்கம் தாமஸ் நேரிலே பார்க்காத ஒரு பொண்ணுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கான்.
இன்னொரு பக்கம் மேரி அவங்க பொண்ணோட ஃப்யூச்சர் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க பொண்ணோட ஃபோட்டோ அண்ட் பேர் யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் பண்ணுறது ஆன்லைன்லேயே போய் முடிஞ்சிடும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்டர்நெட் ஓப்பன் பண்ணால் ஒரு பக்கம் ஸ்கேமர்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ் உட்காந்துருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரூ க்ரைம் கேசஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, my name is Shravan and you are watching Thin Line. Take care and stay safe.